இது ரொம்ப கவனமாக கேட்கணும், ரொம்ப அதிக கவனமாக கேட்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான செய்தி. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ரட்சிப்பை காத்து கொண்டோமா அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பை காத்து கொள்ளவே இல்லை. நிறைய பேர் ரட்சிப்பை இழந்து போயிட்டோம். அது எப்படின்னா, ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை சேர்ப்பாங்க. அந்த பிள்ளை ஒரு 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸ் போனோடனே திடீர்னு குடும்ப சூழ்நிலை இல்லைன்னா அந்த பிள்ளையினுடைய பழக்க வழக்கங்கள் அந்த ஸ்கூலுக்கு போகாமல் நின்று போயிடும். நிறைய பேர் இப்படி ட்ராப் அவுட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இது ஸ்கூலில் காலேஜில் மாத்திரம் இல்லை, சபையிலுமே நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க. கொண்டாந்து ஆர்வமாக வந்து சேர்ந்துட்டோம், ஆனால் தொடர்ந்து நம்மளால் நிற்கவே முடியல. பல காரணங்கள் அதற்கு சொல்லலாம். குடும்ப சூழ்நிலையை சொல்லலாம், ஊழியக்காரங்களை காரணமாக சொல்லலாம், இல்லைன்னா விசுவாசிகளை காரணமாக சொல்லலாம். யார் எப்படியா இருந்தாலும் உங்களை அழைச்சது தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்பி தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடங்கியிருந்தீங்கன்னா உங்களை யாராலையுமே உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்யவே முடியாது. ஆனால் மனுஷரையும் மற்றவங்களையும் பார்த்து தேவனிடத்தில் வந்து சாட்சி சொல்லி ஞானஸ்நானம் எடுத்து நிறைய பேர் இன்றைக்கி சபையை விட்டு விலகி போயிட்டாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் என்று சொல்லி மிகவும் சமீபமாக இருக்கிறது. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. இப்போ நமக்கு செய்கிறதான சில பாவங்களுக்கு நாமளே நமக்கு மேலே நியாய தீர்ப்பை வருவித்து கொடுக்குறோம். சில நேரத்தில் தேவனுடைய கோபாக்கினிக்கு ஏதுவாக மாறிடுறோம். கோபாக்கினிக்கு ஏதுவாக இருந்தாலும் காலையில் சங்கீதத்தில் கேட்டதுபடி நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால நாம் இந்த நாளிலும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படியே கிருபை கிருபைன்னு சொல்லிகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கிருபையின் வாசல் சீக்கிரமாக அடைக்கப்பட போகிறது. கிருபைக்கு பாத்திரவான்களாய் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரம் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக மாறணும். நிறைய பாத்திரங்கள் குயவன் கரத்திலிருந்து அந்த களிமண்ணால் அந்த குயவன் ஒரு பாண்டத்தை செஞ்சு கொண்டிருந்தான். நம்ம வாசிக்கிறோம், அந்த குயவனுடைய கையிலேயே அந்த களிமண் என்ன பண்ணிடுது, கெட்டு போயிடுது. அந்த கெட்டுப்போன களிமண்ணை குயவன் தூக்கி போடாமல் அதை மறுபடியுமாக அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக மறுபடியுமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய பேருக்கு அப்படி ஒரு சில பிரச்சனைகள் நேர்ந்தது, தொல்லைகள் வந்தது. நாமளாக தொல்லை தந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை தூக்கி போடவே இல்லை, மறுபடியுமா சேர்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம மறுபடியுமா சேர்த்து கொண்டு இருக்கிறபடினால நம்முடைய எதிர்காலம் நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எப்படி இருப்போம்ன்றது நமக்கு தெரியல. நியாய தீர்ப்பு நாள் வரையிலும், அந்த கிருபையின் காலம் முடிகிற வரையிலும் தேவன் நம்மோடு கிருபையாக தான் இருக்கிறார். என்ன தான் அவரை விட்டு விலகி போனாலும் அவர் மறுபடியுமாக நம்மை சேர்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் தேவன் அண்டையில் இருக்கிறீங்களா, தேவனை விட்டு விலகி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா சிரித்து நல்லா ஆராதனைக்கு வந்து காணிக்கெல்லாம் கொடுத்து நல்லா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு எவ்விதமாக இருக்கிறது? நிறைய பேருடைய தொடர்பு கட்டாய் போயிடுச்சு. ஆனாலும் இந்த காலை வேளையில் மறுபடியுமா நம்மை தம்முடைய அன்பின் கரங்களினால் நம்மை அணைக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். இந்த நாளில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்ம அண்டையில் பார்த்து கர்த்தர் கேட்பார், பூமியில் இருந்தைய எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணேன் அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. பூமியில் விட்டு வந்ததான உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு அவர் கேட்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை கேட்பார். அந்த வார்த்தை தான் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறதாக சொல்ல போகிறதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3
20ஆம் அதிகாரம். பதினைந்தாம் வசனம், 353வது பக்கத்தில் இருக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். கவனமாக வாசிக்கணும், அவசரமாக வாசிக்காமல் நிதானமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். இப்போ இந்த காலை வேளையில் நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? நமக்கு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, இன்னும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா கார்டுமே வாங்கி வச்சுருக்குறோம். ஏடிஎம் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எல்லா கார்டுமே இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்ம பேர் இருக்குது. இந்த கார்டெல்லாம் பரலோகத்துக்கு செல்லுபடியே ஆகாது. அங்கே போகும்பொழுது ஆதார் கார்டை காமி, அப்போ தான் உன்னை உள்ளே விடுவேன்னு எந்த தேவதூதனும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ரேஷன் கார்டு கீழே உபயோகப்படுத்தியிருந்தால் தான் உனக்கு இங்கே வந்தால் சாப்பாடுன்னு அவர் சொல்ல போகிறது கிடையாது. நமக்காக எல்லாவற்றையுமே உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நாட்களில் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் இப்போ உங்கள் முன்பாக வைக்கிறேன். உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அதை வச்சு தான் அப்பா நம்மளை கூப்பிடுவார். அதை கூப்பிடும் பொழுது நம்ம போய் அவரிடத்துலேருந்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். பேரே இல்லைன்னா நம்ம பேர் எப்படி அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே பேர் இருந்தால் தான் உள்ளேயும் நுழைய முடியும். இல்லைன்னா முடிவு என்னவா இருக்குதா? அக்கினி கடலிலே போகிறது தான் நம்முடைய முடிவாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய முடிவை குறித்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய முடிவு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், ஆனால் இப்போ முடிக்க போகிறோம். முடிவு எவ்விதமாக இருக்க போகிறது? சம்பூர்ணமாக இருக்க போகிறதா, இல்லைன்னா அறக்குறையா? சம்பூர்ணமாக இருந்தால் தான் உள்ளே போக முடியும். 50% அதெல்லாம் இல்லை. கோப்டெக்ஸில் இப்போ தீபாவளிக்கு போட போகிறோம் இல்லைங்களா, 50%, 65%. அதை பார்த்து தான் நம்மளும் போய் எல்லாம் துணியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே அவர் வச்சிருக்கிற பர்சன்டேஜ் 100க்கு 100. 100க்கு 100 இருக்கிறவங்களுடைய பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அறக்குறையா வாரத்தில் 2 நாள் ஸ்கூலுக்கு போவாங்க சில பிள்ளைங்களாம். கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வருகை பதிவேட்டில் உங்களுடைய குறிப்பிட்ட நாட்கள் இல்லை, அதனால் உங்களை எக்ஸாம் எழுத முடியாதுன்னு தள்ளி வச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஆமாம், இத்தனை நாள் வருஷத்தில் இத்தனை நாள் நடக்கணும், அது இத்தனை நாள் இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கணும். அப்போ தான் அந்த சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஓரளவுக்குனாச்சும் அந்த பிள்ளை கவனித்து அது சரியாக எழுதும். எனக்கு எல்லாமே படிச்சிருக்கேன், ஆனால் உன்னுடைய வருகை பதிவேட்டில் இல்லை, நீ சரியாக வரலையே, சபைக்கே வரலையே. மாதத்தில் 2 நாள் வரும், வருஷத்தில் ஒரு 10 நாள் வரும். நம்ம சபையில் இன்னும் சில சபைகள்லாம் இருக்குது, பெயர் கிறிஸ்தவர்கள் சபைன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி தான் அந்த சபையில் தான் இருந்திருக்கோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்கலாம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கலாம், ஈஸ்டர் அன்னைக்கு பார்க்கலாம், நியூ இயர் அன்னைக்கு பார்க்கலாம். மற்றபடி அந்த சபை புஸ்தகத்தில் அவங்க பேர் எழுதியிருப்பாங்க. அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. மாதம் மாதம் இவ்வளோ ரூபா கொடுக்கணும். அந்த காணிக்கையிலுமே அவங்க நிறைய பிரிவு வச்சுருப்பாங்க. முதலாவது பிரிவு என்ன தெரியுங்களா? கல்லறைக்குன்னு ஒரு பணம். உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களுடைய கல்லறைக்காக நீங்கள் ஒரு பணத்தை செலவு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே ரிசர்வ் பண்ண முடியும். செத்து போயிட்டா உங்களுக்கு கோயிலில் மணி அடிப்பாங்க. அந்த ரெவரண்ட் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். உங்களை தூக்கிட்டு போய் வண்டியில் வச்சு கொண்டு போய் இறக்கி உங்களுக்கு ஜெபம் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சிலுவையை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டுக்காரங்களும் நிறைய பேர் சிலுவை நம்ம கல்லறையெல்லாம் கட்டி சிலுவையெல்லாம் வச்சுருப்போம். எல்லாம் வச்சுருந்தாலும் பரலோகத்திலேருந்து கூப்பிடுக்கிறதால ஒரு நாள் இருக்குது. இது நிறைய பேருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் நேற்று முந்தா நாள் ஒரு சாட்சியை கேட்டேன் யூடியூப்பில். டெல்லியிலேருந்து ஒரு என்ஜினியர், நான் ஒரு சிலருக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் திருப்பி அனுப்புகிறேன் பாருங்கள் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். ஒரு 9 வயசு பையன். அந்த குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவங்களே கிடையாது. அவன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துலேயும் போய் படிக்கலை. அவங்க பக்கத்து வீட்டில் யாரும் எந்த கிறிஸ்தவங்களும் கிடையாது. ஆனால் இந்த மகனுக்கு இரவு நேரத்தில் ஒரு கனவு வருமா. ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து பக்கத்தில் நிற்பாராம். அவனை பார்த்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாரான், நான் சீக்கிரமாக உன்னை சேர்த்துக்கொள்ள போகிறேன், ஆனால் நீங்கள் குடும்பமாக வரணும்னு நான் விரும்புகிறேன், யாருமே கைவிடப்படக்கூடாது, அதனால் உங்கள் குடும்பத்தில் நீ இதை குறித்து சொல்லு அப்படின்னாராம். இந்த பையன் காலையில் எழுந்து அழுதுகிட்டு வந்திருக்கான். அப்பா என்னடா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னோடனே அவங்க அப்பாவுக்கு புரியல. அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்ம பையனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிக்கிச்சாட்டங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மத குருக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மத குருக்கும் தெரியல. ஆனால் ரெகுலராக இந்த பெரியவர் இவனுடைய கனவில் வந்து நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறமா செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை சொல்கிறாரு. அந்த கேலண்டரையும் காமிக்கிறார். அந்த கேலண்டர் வந்து நம்ம கேலண்டர் மாதிரி இல்லை. அந்த கேலண்டரில் அந்த 23ஆம் தேதி மாத்திரம் அப்படியே கோல்டு கலரில் அப்படியே மின்னிக்கிட்டே இருக்குது. அதை வந்து அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். இப்போது அவங்க அப்பா இது என்னன்னு தெரியல, இவன் சொல்கிறத பார்த்தா ஏதோ கிறிஸ்தவங்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அவர் இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணார். அப்போ செப்டம்பர் 23ஆம் தேதி அந்த பையனுடைய கனவில் ஒரு கோல்டன் கீ ஒன்று இருக்குது. ஒரு தேவதூதன் வந்து பெரிய எக்காலத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறான். இதெல்லாம் அவங்களுக்கு புரியல, அந்த குடும்பத்தாருக்கு புரியல. அவங்க ஸ்கூல்லையும் கூப்பிட்டு கொஞ்ச நாள் அவங்க பையன் ஒரு வித்தியாசமாக இருக்கிறான், யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன்றான். முன்னாடிலாம் அடிக்கடி பேசுவான், சண்டை போடுவான். இப்போலாம் சண்டை போடுறதே இல்லை, ரொம்ப அமைதலாக இருக்கிறான். அவங்க வீட்லேயும் அவனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான். அந்த தங்கச்சியோடு இவன் அடிக்கடி சண்டை போடுவான். ஆனால் இந்த கனவு பார்த்த நாள்லேருந்து அவன் தங்கச்சியோடு ரொம்ப நெருக்கமாக அன்பாக பழக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய நடவடிக்கையே வித்தியாசமாக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு அவங்க அப்பா அவன் இருக்கிற ரூமில் போய் மெதுவாக கதவை திறந்து பார்த்தா இந்த பையன் கட்டிலில் முழங்கால் படிக்கிட்டு யார்கிட்டையோ பேசிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப நெருக்கமாக பேசுகிறத இவர் கேட்குறாரு. அதில் அவன் சொல்கிறான், என்னுடைய அம்மா, அப்பா, என் தங்கச்சி, என் பாட்டி எல்லாருமே என் கூட உங்கள் வரணும், நீங்கள் கூப்பிட்ற நாளில் நான் உங்களோட வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவர் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தா அந்த செப்டம்பர் 23ஆம் தேதி அது எக்கால பண்டிகைன்னு சொல்லி ஒரு பண்டிகை ஒன்று இருக்குது பைபிளில். இந்த எக்கால பண்டிகை குறித்து அவர் இன்னும் விவரமாக படிக்கிறார். அது மூலமாக அவருக்கு வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறார். இப்போது அந்த முழு குடும்பமுமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க சபைக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். நமக்கு ஏதாவது இந்த மாதிரி கனவு வந்திருக்கா அப்படின்னா ஒரு கனவுமே வரமாட்டேங்குது. நமக்கு பக்கத்து வீட்டில் போட்ட சண்டை,
இல்லை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, இதுதான் நமக்கு சொப்பனமாக வந்துகிட்டே இருக்கிறது ஒழிய தேவன் நம்ம கூட பேசவே மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாட்களில் தனிப்பட்ட விதத்தில் சொப்பனங்கள் மூலமாக பேசி இயேசு தான் உண்மையான தேவன், அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தியை அந்த பிள்ளைகள் வாயிலாக அந்த குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். இது இப்போ நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது, இந்த சம்பவமே தெரியாது. நிறைய பேர்த்துக்கு நான் சொன்னதுனால தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் அதை போட்டு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். 9 வயசு பையன், கர்த்தர் அவனோடு தெளிவாக பேசுகிறாரு. எக்காலம் ஊத போகிறது, தேவ தூதர்கள் வருவாங்க, இயேசுவும் வருவார், உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு போகும்படியாக இவ்விதமாக வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு நித்தியமாக வாழப்போகிறோம் அப்படின்னு அந்த தைரியம், அந்த உண்மை, அந்த சத்தியம் நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஏதோ இந்த பூமியில் இருக்கிறதான இந்த 60 வருஷம் 70 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ 120 வருஷமோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணை மூடிடுவோம், கொண்டு போய் எங்கேயோ போய் மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அதோடு நம்முடைய கதை முடிஞ்சுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாம் சாகிற அன்னைக்கு தான் நம்முடைய புதிய வாழ்க்கையை தேவனோடு நாம் துவங்க போகிறோம். தேவனோடு துவங்க போகிறதான நாம், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அவர் நமக்காக வைத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நமக்கு இந்த பூமியில் அது இல்லை, இது இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை. இன்றைக்கி இதுதான் நம்முடைய ஏக்கமாக, இதற்காக தான் நம்ம உழைத்து கொண்டே இருக்கிறோம். அப்படி உழைத்து கொண்டிருந்தாலும் யாருக்குமே அதில் ஒரு திருப்தியே வரதே இல்லை. நல்ல ஐஸ்வர்யம் நான் பார்த்து கேட்டால் அவன் சொல்லுவான், இன்னும் நான் சம்பாதிக்கணும். ஒரு 70 வயசு 80 வயசில் இருக்கிறவங்கள பார்த்தா இன்னும் நான் ஒரு 30-100 வயசுக்கு நான் இருக்கணும். ஏன், எதற்காக ஓடுறோம், என்ன பண்ணுறோம், இதெல்லாமே நமக்கு தெரிய மாட்டேனுது. முடிவு என்று ஒன்று உண்டு, துவக்கம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டீங்க, கலந்துக்கிட்டீங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிட்டார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியுமா? உங்கள் பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டதான எல்லாருடைய பேரும் அதில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேருடைய பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு உதாரணமாக நான் சொல்கிற மாதிரி, யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். இந்த இடத்துல கடைசி பகுதியில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். மோசே மலைக்கு போயினார். கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மளை எகிப்திலேருந்து கொண்டு வந்ததான தெய்வம் எங்களுக்கு வேணும், அதனால் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஆரோனுக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆரோன் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்கள்கிட்ட இருந்ததான எல்லா நகைகளெல்லாம் வாங்கி சொல்கிறாரு, நெருப்பில் போட்டால் இது வந்துச்சுன்றார். நெருப்பில் போட்டால் அது எப்படி வரும்? அது ஒரு உருவம் கொடுத்து ஒரு கண்ணுக்குட்டியாக பண்ணி எல்லாரும் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. மலையில் தேவன் இந்த ஜனங்களுக்காக 10 கற்பனைகளை கொடுத்து எழுதி நியாயப்பிரமாணங்களெல்லாம் கொடுத்து இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் நீடித்த நாட்டில் இருப்பீங்க, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு கட்டளையெல்லாம் கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு வேகமாக மோசே கீழே வரும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா பாளையத்தில் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. எதற்கு முன்பாக இவங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க? பொன் கன்றுக்குட்டியை வைத்து கொண்டு இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததான தெய்வம் என்று சொல்லி அதற்கு பலியிட்டு விளையாடவும் குடிக்கவும் துவங்குறாங்க.
மோசைக்கு கோபம் வந்துடுது. அந்த கற்பலைகள்லாம் தூக்கி கீழே போட்டு உடைச்சிட்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் பண்ணுற ஜபந்தான் 30ஆம் வசனம் பாருங்கள். 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவம் நியர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்களுக்கு பாவத்தை மன்னித்தருளீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். மோசையுடைய பாருங்கள், சுயநலமற்றதான ஒரு ஜபம். ஒருவேளை நான் மோசையாக இருந்திருந்தால் நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை ஒருத்தனை மாத்திரம் பெரிய ஜாதியாக்குறேன், இவங்களெல்லாம் ஒரே அடி அடிச்சு போட்டுறேன்னு. அடிச்சுங்க ஆண்டவரை, இவங்களாம் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபையாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் பாருங்கள், 33ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். நீ போய் உனக்கு ஒதுக்கப்பட்ட உன் வேலையை செய். இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண போகிறேன், கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு கொண்டு போகணும். அதுக்காக தான் நான் இவங்களோட பேசி இவங்களை கூப்பிட்டேன். இப்போ நம்மளையும் அழைச்சிருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு வேளை நீங்கள் உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய வியாதியில், இல்லைன்னா உங்களுடைய பண நெருக்கடியில், உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் அதுலேருந்து எதாவது விடுதலை பெறணும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். இங்கே அப்படி தான் வந்தோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்கே வரல. தேவனை தேடி ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சு, ஏதோ ஒரு நெருக்கம் இருந்துச்சு, குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சு, பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, குழந்தை இல்லை, இப்படி பல காரணங்களினால நம்ம தேவனை தேடி வந்திருந்தாலும் இப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். நம்மளோட அநேக சத்தியங்களை தேவன் பேசி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை நம்ம கேட்கறதில்ல. நமக்கு கர்த்தர் நல்லவர், கொண்டாடலாம், டான்ஸ் ஆடலாம், இதெல்லாம் சொல்லி தான் நம்மளை இன்றைக்கி சபையில் இன்றைக்கி உற்சாகப்படுத்தி ஜனங்களை கொண்டாட்டத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கொண்டாட்டம் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இப்போ கானானுக்கு போகும்படி எகிப்திலிருந்து 10 வாதைகளை பார்த்து, அற்புதங்களெல்லாம் பார்த்து, அதிசயங்களை செய்து 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் நடத்தி வந்ததான இந்த ஜனங்கள், அதில் அந்த வயசானவங்க யாருமே கானானுக்குள்ளே போகலை. 20 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாமே மரித்து போயிடறாங்க. ஏன்னா அவங்களுடைய அக்கிரமமும் பாவமும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. தேவன் சொன்னதான காரியங்களுக்கு கீழ்ப்படியலை. எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் போய் செஞ்சாங்க. ஆனால் இவங்க மேலே ஆண்டவர் கோபமாகி, நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் யாரும் அந்த தேசத்துக்குள்ளே 20 வயசுக்கு மேற்பட்ட இருக்கிற பிள்ளைங்கள் தான் போகாது, எல்லாம் செத்து போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 40 நாட்கள் நீங்கள் போக வேண்டிய தூரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக மாற்றி 40 வருஷம் உங்களை நான் என்ன பண்ண போகிறேன், வனாந்தரத்தில் அலைய பண்ண போகிறேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலுமே வீணான அலைச்சல், வீணான கஷ்டம். நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் கண் இல்லையா, ஏன் எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்குது, இதை பார்த்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டாரா, எனக்கு விடுதலை தர மாட்டாரான்னு சொல்கிறோம். ஏன் இந்த நெருக்கங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களையும் பலவீனங்களையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை, அதை ஒத்துக்கொள்றதும் இல்லை. ஆனால் மற்றவங்க போல் நம்ம இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் ஆண்டவரே, என் குடும்பம் தான், என் சந்ததி தான், அதுலேருந்து தான் தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதிலேருந்து விடுதலை தர உங்களால் முடியும் நான் விசுவாசிக்கிறேன். என்னை இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்கள் இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவுங்க.
உடைய தழும்புகளால் என் வியாதிகளை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பெயரை கிறுக்கி போடப்பட்டிருந்ததான பெயரை மறுபடியுமாக ரீஎன்ட்ரி பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார். எவ்வளோ பேர் ட்ராப் அவுட் ஆனவங்க மறுபடியுமா அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஹெச்எம்மை பார்த்து வாத்தியாரை பார்த்து தாய் தகப்பன் வேண்டிக்கு போய் கேட்பாங்க, ஐயோ அந்த பையனுக்கு ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, எங்கள் வீட்டில் யாருமே படிக்கலை, இந்த பையனை தான் நம்பணும், ஆனால் இந்த பையனை இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இப்போ ஒரு உணர்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறான், ஒரு உணர்வுக்குள்ளே வந்திருக்கிறான், இந்த பையனை மறுபடியுமா சேர்த்துக்குங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைக்காக எப்படி போய் வருந்தி ஜெபிப்போம் இல்லைங்களா, கேட்போம் இல்லைங்களா. கேட்டுட்டு அந்த ஹெட் மாஸ்டரும் என்ன பண்ணுவார், நம்முடைய பிள்ளையினுடைய பேரை மறுபடியுமா ரீஎன்ட்ரி பண்ணுவார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விதமாக இருக்கலாம். நிஜமான வாழ்க்கையில் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ விட்டுட்டு மறுபடியுமா வந்து அந்த பிள்ளைகளோட ரீஎன்ட்ரி போட்டிருக்கலாம். ரீஎன்ட்ரி போட்டதான அந்த பிள்ளைகள் மறுபடியுமாக உங்கள் பேச்சு கீழ்ப்படியாமல் அது மறுபடியுமா போயிட்டே இருக்குது. என் பிள்ளையினுடைய முடிவு அவ்வளோதானா நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளையை மறுபடியுமாக சேர்த்துக்கொள்ள, உங்களுடைய பிள்ளையுடைய பெயரை மறுபடியுமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுத தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் தேவனை விட்டு விலகி போயிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நான் மறுபடியுமா உன்னை சேர்த்துக்கொள்ளும்படியாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதமாக இழந்து போயிட்டேன். ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குதுன்றதே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நம்முடைய முடிவு என்னன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம மறுபடியுமாக வாசிக்கலாமா? அந்த 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ நிறைய பேர் அக்னி கடலுக்கு போயிருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கல, செத்து போயிட்டாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாமே விக்கிரக ஆராதனை பண்ணி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, ஜீவ புஸ்தகம்னு அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அதனால் அவங்களுடைய செயல்களுக்கு தகுந்தபடி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள அக்னி கடலிலே தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ ஒருவேளை உங்களுடைய சொந்தங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அக்னி கடலில் இருக்கலாம். நல்ல தாளந்து உள்ளவங்க, நல்ல படித்தவங்க, நல்ல வசதி உள்ளவங்க, ஆனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி சுடுகாட்டில் இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையும் அந்த சுடுகாட்டை நோக்கி தான் போயிட்டே இருக்குது இல்லைங்களா. சொல்லுவாங்க, வீடு போன்னு தான், காடு வான்னு தான். போகணுன்னு சொல்கிற வீடு, வான்னு சொல்கிற காடு. நீங்கள் இது ரெண்டையும் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நானும் சாக மாட்டேங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் நம்ம அந்த நாட்களை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சரி, எது எப்படி இருந்தாலும் அந்த இறுதி நாட்களுக்குள்ள இறுதி நேரத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். உலகத்துடைய சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அங்கங்கே பார்த்தா ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னதான எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் நம்முடைய கண்ணுக்கு எதிராக நேராக நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை, நினைக்கிறதும் இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் இதில் பாருங்கள், 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்தியிலும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எரிச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ எல்லாமே நம்முடைய காலங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை குறித்து நமக்கு யோசனையே இல்லை. எங்கே சண்டை வந்தால் என்ன, என் குடும்பத்தில் சண்டையே எனக்கு பெருசாகுது. சண்டை எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, எல்லா குடும்பத்திலும் தான் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் எல்லா வீட்லேயுமே யுத்தங்களின் செய்திகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த யுத்தத்தின் செய்தி என் வீட்டில் இருந்தும் மற்றவங்க கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்திலேருந்தும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போது மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? சண்டை, சத்தம், போராட்டம், அடிதடி, மண்டை உடைக்கிறது, ரத்தம் வர்றது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, விதமான காரியங்களில் நம்ம குடும்பம் இருக்குதா அப்படின்னா உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்று சொல்லி அர்த்தம். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தால், ஆண்டவரே என் குடும்பத்தினுடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் மறுபடியும் எழுதுங்க ஆண்டவரே. இந்த மறுபடியும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் விதமான நல்ல ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய சந்ததியில் ஒருத்தர் அந்த அக்னி கடலுக்குள்ளே போயிடக்கூடாது ஆண்டவரே. அவங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்திருக்கிறீங்க, அவங்களுக்காக நீங்கள் மறிச்சிருக்கிறீங்க, அவங்களுக்காக நீங்கள் சிந்தின ரத்தம் இன்னும் அவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசின அந்த ரத்தம் சத்தத்தை எங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் கேட்கலாம் ஆண்டவரே. கேட்கும்படியாக அவருடைய காதுகளை திறந்தருளுவீராக. என் காதை திறந்த மாதிரி, என் கண்ணை திறந்த மாதிரி என்னுடைய உறவுக்காரர்களுடைய கண்களையும் காதுகளையும் கத்த திறக்கும்படியாக, அந்த சத்தத்தை கேட்கும்படியாக எங்களுடைய உறவுகளில் ஒருத்தரும் ஆண்டவரை இந்த நல்ல அந்த பங்கை இழந்து போய் விடாதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் அவங்களுக்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இவ்விதமாக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படு. நம்முடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு அவருடைய வார்த்தையினாலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை சொல்கிறாரு? அதனால் நீ விசுவாசி, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா, அதை காத்துக்கொள், அதற்குரிய கிருபையை கர்த்தரிடத்தில் கேளு. ஆனால் என் பெயர் ஒரு நாளும் கிறுக்கி போடவே கூடாது, என் குடும்பத்தினுடைய பெயரையும் நீங்கள் கிறுக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசே திறப்பிலே நின்றார். இன்றைக்கி நம்ம திறப்பில் நிற்கிறதே கிடையாது, ஜெபமே கிடையாது, போராட்டத்தையே நினச்சி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்தே மறுபடியுமா பேசிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள், கிடைக்காத காரியங்கள், இதை குறித்தே நம்ம அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை தர இயேசு போதுமானவர் என்று நம்ம விசுவாசிக்கிறதே இல்லை. பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்ம சொல்ல முடியுமா? நீங்கள் விசுவாசிக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அவருக்கு எது விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பெயர் பின்ன ஏன் கிறுக்கப்பட்டு போயிடுச்சு? கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது எழுதப்பட்டதான பெயரை கர்த்தர் கிறுக்கி போட்டுட்டார். இப்போ நம்ம மறுபடியும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஜீவ புஸ்தகம் என்பது என்னன்னு சொன்னால், இது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்பட்டவருடைய நீதியான வாழ்க்கையை அதை எழுதி கொண்டே இருப்பார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம அறியாமல் நம்ம பாட்டுக்கு கோபத்தில் வாங்கி திறந்து பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்திலலாம் நமக்கு மைனஸ் போயிட்டே இருக்குது. கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமான குடும்பமாக தேவனை ஆராதித்து குடும்ப ஜெபம் பண்ணி எல்லைகளுக்குள்ள ஒரு பாதுகாப்பை ஒப்பு கொடுத்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ப்ளஸ் மார்க் போனது கேட்குது. இப்போ உங்களுக்கு ப்ளஸ் வேணுமா மைனஸ் வேணுமா?
ப்ளஸ் தான் வேணும். மைனஸ் யாருமே விரும்புறது இல்லை. ஆனால் நம்முடைய ஜீவ புஸ்தகத்தை கொஞ்சம் பார்க்கணுன்னு நமக்கு ஒரு வேளை கிருபை கிடச்சிச்சின்னா அதை பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தை பேசுகிறோன்னு சொல்லி நேற்று கூட பேபியும் மச்சானும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் சகோதரிகள் பேசுகிற வார்த்தை அதிகமாக இருக்குமா, சகோதரிகள் பேசுகிற வார்த்தை குறைவாக இருக்குமா. அவங்க மூளையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. மூளையில் அப்படியே நரம்பு இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குமா பெண்களுக்கு. ஆண்களுக்கு வலது பக்கத்தில் வலது, இடது பக்கத்தில் இடது, இதுதான் இருக்குமா. ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னால் ஒரு பாக்ஸ் தான் திறக்குமா ஆண்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு பல பல பாக்ஸ் திறக்குமா. அதனால் அவங்க விட சொல்கிறது ரொம்ப தாமதமாக வரும். இதையே சொல்லிக்கிட்டு இப்படியே காமிச்சிக்கிட்டு நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலாமா. எங்களுக்கு நிறைய மூளையில் நிறைய பாக்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஒரு நேரத்தில் அட் அ டைமில் ஒரு 200-300 திறக்குது. எங்களால் எது பேசுகிறதுனே தெரியல அப்படின்னு நம்ம போய் கத்திடத்தில் காரணம் சொல்ல முடியுமா. அது சொல்லுவார், ஒன்று உண்டாக்குனது நான், எனக்கே டீச் பண்ணுறியா அப்படின்வார் ஆண்டவர். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு தான் போதிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவருக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கேட்கறதே இல்லை. கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் எதோ நேற்றோ முந்தா நாளோ போன வருஷமோ இல்லை, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எதெல்லாம் தேவை, எந்த காலத்தில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே உங்களுக்குரிய காரியங்களை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். திட்டத்தின்படி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உள்ள ரட்சிக்கப்பட்டு ஏதோ காற்று வாக்கில் நீங்கள் சபைக்குள்ளே வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை நோக்கம் இல்லாமல் அந்த காற்றை உங்கள் மேலே வீச வச்சு சபைக்குள்ளார கரெக்டாக உங்களை கொண்டு வந்து வைக்கல. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சொல்லாமல், என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என் சந்ததியை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எனக்கு தந்த பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த பிள்ளைங்க இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டே இருக்கலாம். அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் திறப்பில் நின்று அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. யூதர்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆமாம், சட்டத்தெல்லாம் ஏற்றினான். ஆனால் அந்த சட்டம் இயற்றப்பட்டதான அந்த நாளில் கர்த்தர் காரியங்களை தலைகீழாக மாற்றினார். என்னைக்கு யூதர்களெல்லாம் அழிக்கப்படணும்னு சொன்னாங்களோ அன்னைக்கு யூதர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, எதிரிகள் அழிக்கப்பட்டாங்க. இதுதான் நம்முடைய தேவனுடைய செயல். அவர் நினச்சா நான் ஒரே செகண்டில் போதும், ஒரே நிமிஷத்தில் போதும். ஆனால் நம்ம அதை விசுவாசிக்கிறதே இல்லை. தேவன் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக கட்டுவார். உடைந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை மறுபடியுமாக சீர் பண்ணுவதற்கு அவரால் முடியும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், என் குடும்பம்லாம் யாராலையும் முடியாதுங்க, யார் நினச்சாலும் என் குடும்பத்தை மாற்ற முடியாதுன்னு நினைக்கலாம். தேவன் நினைச்சாருன்னா உங்களுடைய குடும்பத்தை மாற்றுவார். உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உடைந்து போயிருக்கிற உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கட்டுவார். உங்களுடைய உறவுகளை மறுபடியும் சீர் பண்ண போகிறாரு. அதுதான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை. கர்த்தர் நம்மை ஒரு சாட்சியாக எடுத்து நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்த மாதம், நாளைக்கு ஒரு புது மாதம் வருது இல்லைங்களா? அந்த மாதத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு சாட்சியை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கட்டளையிட போகிறேன். உன்னுடைய குடும்பத்தின் எல்லைகளிலே நான் ஒரு சாட்சியை கொடுக்க போகிறேன். நீ விரும்பினது, நீ என்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்ததான காரியங்களை சடுதியில் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக நான் உன் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய ஆவியானவர் அதை தான் சொன்னார். அதுதான் ஜெபத்தில் சொன்னோம். ஒரு புது ஆளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இவ்வளோ நாள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கள, ஒரு புது ஆள். ஒருவேளை உங்களுக்கு மகனுக்கு ஏற்ற மகனை, மகளுக்கு ஏற்ற மகளை ஒரு புதுசாக கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. அதுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்துக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய புருஷன் மாறலன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அவரை புதுசாக மாற்றி உங்கள் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லைகளை சமாதானம் உள்ளதாய் மாற்றப் போகிறார்.
இதுதான் நம்முடைய தேவனுடைய செயல்களாக இருக்கிறது. இதை கர்த்தர் இந்த நாட்களில், இந்த மாதத்தில், வருகிற மாதத்தில், இல்லைன்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார கர்த்தர் அதை காண செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், எந்தையே தந்தேன் அவர் கரத்தில் என்றுதான் அந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் நம்பும் என்னார் என்றறிவேன், என்னையே படைத்தேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் என்னார் என்றறிவேன், என்னையே படைத்தேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்தேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்தேன் அவர் கரத்தில். என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. புயலடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். அப்படி சொல்லுவோமா? புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசைய என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசைய என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வரும் நீ, வாடிய மரண நிழல் சுழினும். வியாதியினாலே காயம் வரும் நீ, வாடிய மரண நிழல் சுழினும்.
கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலேயும் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலேயும் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நம்முடைய அஸ்திவாரம் சீயோனிலே இருக்கணும். தேவன் மேலே நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பதற வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அதுதான் இந்த ஜீவ புஸ்தகம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகத்தை வச்சுருக்கிறாரு. எந்த நேரத்தில் அவருக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், அவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து கொண்டே இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பவுல் இங்கே ஒருத்தரை குறித்து 2 பேரை குறித்து அவர் சொல்கிறாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவளுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த 2 பேர் தேவனுக்காக பவுலோடு ஊழியம் செய்து நிறைய காரியங்களில் நெருக்கத்துக்குள்ள மத்தியில் அவங்க ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, அவங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கான்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு கிரெடிட்டு. ஹல்லேலூயா. நன்றியோடு நம்ம தேவனுக்கு நம்ம சொல்ல போகிறோம். நன்றி சொல்லுவோம். நம்முடைய பேரை, நம்முடைய செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மறக்காதபடிக்கு அப்படி ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக இது நித்தியத்தை குறித்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இயேசுக்கு சொல்லிய சீஷர்கள் பார்த்து சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம், பேய் ஓடிச்சு, பிசாசு ஓடிச்சு, வியாதியெல்லாம் நீங்கிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம், நீங்கள் ஒரு காரியத்துக்காக சந்தோஷப்படுங்க. என்ன தெரியுமா? உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் மறந்து விடாமல் எல்லாத்தையும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ உங்களை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நன்மையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா, தீமையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? இது கடைசி நியாய தீர்ப்பு நாளில் இந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் தான் நமக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். நாம் செய்கிறதான நீதி அதிகமாக இருக்குதா, அநீதி அதிகமாக இருக்குதா, பாவம் அதிகமாக இருக்குதா, பரிசுத்தம் அதிகமாக இருக்குதா? இதை வச்சு தான் தேவன் நமக்கு நித்திய நியாய தீர்ப்பை அவர் கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் நமக்கு ஒரே சந்தோஷம் தான், அவர் சமூகத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பூமியில் காணப்படுகிற எந்த பிரச்சனையும் நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, நாங்கள் செத்து போயிட்டா எல்லாம் மாறிடும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பிரச்சனை நேரத்தில் தூக்கு போட்டு செத்து போயிடறான். அவன் நினைக்கிறான் செத்து போயிட்டா எல்லாம் மாறிடும்னு சொல்கிறான். செத்து போன பின்னாடி அவன் எப்படி செத்தான், எதுக்காக செத்தான், யாருக்காக செத்தான், அதெல்லாம் எழுதி வச்சிருவார். அங்கே போய் வேகமாக போய் ஆண்டவரே நான் அவங்க சமூகத்துக்கு வந்துட்டேன்னா உனக்கு இடமில்ல போயிடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிறைய தூக்கு போட்டவங்க பாவம் இப்படி தான் ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஒரு வேளை உங்களுக்குள்ளே அப்படி ஏதாவது ஒரு ஆவேசமாக எதையாவது நினச்சி செத்து போயிட்டால் நல்லதாக இருக்குமேனு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் முடிவு ரொம்ப மோசமான முடிவாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட முடிவு இனிமேல் எடுக்காதீங்க. அந்த மாதிரி என் நினைவு இருந்துச்சுன்னா அது இப்போயே இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எழுதி வச்சிருக்கிறாராம். இதில் எழுதப்பட்டதான பெயர்கள் நிரந்தரமானதாக இருக்கும். அது இந்த உலகத்தில் எழுதுனா சில காரியங்கள்லாம் எழுதுனா அந்த இங்க் அப்படியே ஃபேட் ஆகிடும், இல்லைனா தண்ணி விட்டுனா அலைஞ்சு போயிடும்.
மறுபடியும் வேறு ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சில ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்காது, மறைஞ்சு போயிருக்கும், கரையான் அரிச்சு போட்டிருக்கும். பழைய காலத்து ரெக்கார்ட்ஸ்லாம் தேடுனா மறுபடியும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அது இதுன்னு செத்து போனவன் யார் என்ன எல்லாத்தையும் தேடி பொறுக்கி மறுபடியும் அந்த ரெக்கார்டை ஆயத்தப்படுத்தணும். ஆனால் பரலோகத்தில் அவர் எழுதுனதான அந்த எழுத்து அது ஒரு நாளும் மாறவே மாறாது, அது ஒரு நாளும் மறைஞ்சும் போகாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த நன்மைகள் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. பிசாசு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறான், அதுதான் மரண புஸ்தகம். அவன் உங்களை குறித்து ஒரு அழிவுக்குரிய திட்டத்தை போட்டு வைத்து கொண்டிருக்கிறான். தேவன் உங்களை குறித்து நல்ல திட்டங்களை போட்டு வைத்து கொண்டிருக்கிறார். பிசாசு உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு அவன் ஒருத்தர் இருக்கிறான்றதை நம்ம நினைக்கிறதே இல்லை, மறந்து போயிடுறோம். அடிக்கடி அவனை ஞாபகப்படுத்தணும். எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், அவன் எனக்கு இப்படி தீமை செஞ்சிகிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு நான் கேட்க போகிறது கிடையாது, அவன் காட்டுற பாதையில் நான் தொடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த தீர்மானங்களை நம்ம எப்போ எடுப்போம்னா நியூ இயர் அன்றைக்கி எடுப்போம். வருஷ கடைசியில் நான் இனிமேல் ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், இனிமேல் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் எடுத்துருப்போம். ஆனால் அது ஒரு வாரத்துக்குள்ளாரையே அதெல்லாமே அப்படியே எரேஸ் ஆகிடும், எல்லாம் மறந்து போயிடுவோம். தேவன் அவருக்கு நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் ஒரு நாளும் மறந்து போகாதவர். அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். அடுத்ததாக அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவருடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் தேவனுக்கும் தேவனிடத்திலிருந்து நித்தியமான ஒரு பிரிவு உண்டாகும். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவர்களுடைய நிலைமை அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பிரிவினையை உண்டாக்கும். நிறைய நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்காமல் தேவனோட வார்த்தைகளை கேட்காமல் கோபத்தில் அப்படியே பிரிஞ்சு போய் ஜெபம் பண்ண முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிற பாருங்க, அந்த நேரத்திலலாம் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஜெபிக்கவே முடியல அப்படின்னா உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலேருந்து அழிஞ்சு போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். யார் அழிக்கிறான்னு கொஞ்சம் பாருங்கள், எது உங்களை அழித்துக்கிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு புது வேகம் ஒன்று வரணும். இனிமேல் நம்ம அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு ஜெபமே பண்ண முடியலைங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. சோர்வு வந்துடுச்சுங்க, ஜெபம் பண்ணுற நேரத்தில் தூக்கமாக வந்துடுதுங்க. ஜெபம் பண்ணால் அந்த சிந்தை ஒரு விஷயம் இருக்கிறது இல்லைங்க, பல குழப்பங்கள் என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்? உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அழிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க, தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உங்கள் கரத்தில் இருக்கிறேன், சத்துருவால் என்ன உங்கள் கையிலேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. தேவனுடைய கரத்திலிருந்து நம்மளை யாருமே பிரிக்க முடியாதான். பிசாசோ பாவமோ அக்கிரமமோ எதுவுமே நம்மையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குதா? ஒரு கொஞ்சம் லேசாக ஒரு தலைவலி வந்தால், ஒரு வயிற்று வலியாக வந்தால் போதும், விசுவாசமெல்லாம் ஓடி போயிடுது. மருந்து டாக்டரு இங்கே தான் போகிறோம், அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே 100க்கு 100 நம்புகிறோம். தேவன் சொல்கிற வார்த்தைகள் நமக்கு அவர் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் இருக்கிறது. அதை நம்மளால் நம்பவே முடியல. அது நம்மக்கிட்ட காணப்படுகிற ஒரு பெரிய குறைவு. தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத நிலைமை தேவனிடத்திலிருந்து நித்தியமான பிரிவு உண்டாகிறது. இந்த நித்தியமான பிரிவு அவங்களுக்கு 2ஆம் மரணம் என்றதான ஒரு மரணத்தை நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் கொடுக்கிறார். அதில் விசுவாசி பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள். 21 அதிகாரம் 8ஆம் வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். அப்படின்னா அந்த பயப்படுகிறவர்கள் யார்? நீங்களும் நானும் யார்?
விசுவாசின்னு சொல்லிட்டு பயந்தோம்னா நம்முடைய பெயர் அங்கே முதல்ல வந்துடுது, லாஸ்ட்டில் கூட இல்லை, ஃபஸ்ட்லேயே வந்துடுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும்பொழுது வெளியே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களுடைய பேர் முதல்ல வந்துடுமா ரிஜிஸ்டரில், அதை வச்சு தான் நிறைய பேர் பேர் வைப்பாங்க. முன்னாடி என்ன பிரயோஜனம் இல்லைங்க, அந்த ஃபஸ்ட்டு வர அந்த அந்த இதிலலாம் ப்ராக்டிக்கல் இதிலலாம் பிள்ளைங்க வந்துட்டு போயிடுங்க. பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார் சொன்னது? முதல்ல வர்றதே கஷ்டமாக தான் இருக்கும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். பேரை மாற்றுறதுனால நம்ம தேவனிடத்துலேருந்து நியாய தீர்ப்புலேருந்து தப்பிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது. விசுவாசின்னு பேர் வச்சுருந்தாலும் நம்ம பேர் எங்கே இருக்குது தெரியுங்களா? பயப்படுகிறவர்களும் அப்படின்ற பேரில் நம்முடைய பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவிசுவாசிகள் வராங்க. முதல்ல லைனில் நிற்கிறது யார்? பயப்படுகிறதான விசுவாசிகள். விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு பயப்படுகிறவங்க தான் லைனில் முதல்ல நிற்கிறோம். அதனால் முதல் அடி தான் பயங்கரமான அடியாக இருக்கும். வாத்தியார் எல்லாத்தையும் அடித்து கடைசியாக சில பிள்ளைங்க அப்படியே தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. லைனில் நிற்கிற மாதிரியே அந்த அடி வாங்குற கூட்டத்தில் நின்று அடி வாங்கின கூட்டத்தில் போய் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. முதல்ல நிற்கிறது நீங்களும் நானும் தான். முதல்ல நம்மளை தான் கேட்பார், நம்ம மேலே தான் அடி விழுவும். என் பேரை சொல்லிக்கிட்டு விசுவாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு ஒரு அடி இருந்தா அப்படின்னு கொடுப்பாரு. அதனால் இந்த நாட்களில் நம்முடைய நிலையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமானால் இரண்டாம் மரணத்திற்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பயப்படுகிற அந்த இடத்துல நம்முடைய பெயர் இருக்காது. இதிலிருந்து தப்பிச்சுக்கலான்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் எப்படியாச்சும் இதையும் சொல்லி கடைசி நேரத்தில் காலை கீழே பிடிச்சி ஐஸ் பிடிச்சி தேவனிடத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு 100 மார்க் போடலன்னா கூட ஏதோ ஒரு 50 60 ஒரு 40 மார்க் போடுங்க, ஜஸ்ட் பாஸ் போட்டு விட்ருங்க ஆண்டவரே அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. 100க்கு 100 நீ வாங்கணும். நாமளும் 100க்கு 100 தான் அவரை நம்புகிறோம். அவரும் நம்மளை நம்பி தான் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவருடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டோம். இந்த நாட்களில் நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நியாய தீர்ப்பிலிருந்து ஒருத்தரும் தப்பித்து கொள்ளவே முடியாது. இல்லை, வேதத்திலேருந்து ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா ஐஸ்வர்யவானும் லாசருவமாக இருக்கிறாங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேருந்து 31ஆம் வசனம் வரல நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இவன் எங்கே இருந்தான்? அவன் வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய நிலைமை இன்றைக்கி மேன்மையாக போயிடுச்சு. நல்ல சம்பரணமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததான ஆபிரகாமுடைய மடியில் இருக்க வேண்டிய இவன் எங்கே போயிட்டான்? பாதாளத்துக்குள்ளே போயிட்டான். சரி, இந்த ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து நமக்கு மனம் திரும்புதல் வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் உண்டாயிருக்குது. ஆனால் மனம் திரும்பி மறுபடியுமா பாவ காரியங்களுக்குள்ளே செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பெயரை அழிச்சிடுவார். நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சிட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். பிரியமில்லாத வார்த்தைகளை பேசியிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக நமக்கு மறுபடியுமா இறங்கி எவன் மேல் இரக்கமாக இருப்பேனோ, எவன் மேல் கிருபையாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன்னு சொல்லி நம்மளை மறுபடியுமா மன்னிச்சிருக்கிறார். இயேசுவை தேவன் என்று அறிக்கை செய்யணும். அதையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். கடைசியாக தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக வாழணும். இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மகிமையை செலுத்திடுறோம், காணிக்கை கொடுத்துடுறோம்,
எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்குகிறதா அல்லது அவகீர்த்தியை உண்டாக்குகிறதா? உங்கள் ஊருக்குள்ளே வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கேட்கணும், இவங்க எப்படிப்பட்டவங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு சர்வே பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சபையிலேருந்து நம்ம ஊழியக்காரங்களெல்லாம் அனுப்புகிறோன்னு வச்சுங்க. உங்கள் வீடுங்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் வந்து விசாரிக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரமாக அந்த தெருவில் கடைசியில் இருக்கிறவங்க போய் கேட்போம், இவங்க சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்க நடவடிக்கைலாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆகாத ஆளாக இருந்தால் என்ன சொல்லுவான், அவன் கோயிலுக்கு வரதே வேஸ்ட்டுங்க, இவனெல்லாம் எப்படிங்க உங்கள் கோயிலில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக இருந்து ஒரே தொல்லையாக இருக்குது, நீங்கள் எப்படி அந்த கோயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டான், சொல்ல மாட்டான். தேவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கை காணணும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் நம் நிமித்தமாக புறஜாதிகள் இடத்துல கனவீனப்படுகிறது. இயேசு பேரை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுறதான அந்த தில்லுமுழு திருட்டுத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிகமாக இருக்குது. ஆனால் யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் கடைசி நாட்களில் முழு உலகத்துக்கு முன்னாடியும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது, நான் நிற்கும் பொழுது என்னை முழு உலகமுமே பார்க்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதான நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாளில் எனக்கு தெரியும். அது அன்றைக்கி தானே தெரிஞ்சுக்கிட்டா போது போ அப்படின்னு இருந்தோம்னா என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக போயிடும். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாக மாறிடும். அதனால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்ததான அந்த விசுவாசம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதா? ஆரம்ப காலத்தில் தேவனிடத்தில் வைத்திருந்த அன்பு குறையாமல் இருக்குதா, அதிகமாக இருக்குதா, இல்லை குறைஞ்சி போயிருக்குதா? ஆனால் தேவனுடைய அன்பு உங்களுக்கு எங்கே ஊற்றப்பட்டிருக்குதுன்னா உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. இருதயத்திலேருந்து தான் தேவனுடைய அன்பு வெளிப்படும். வாயில் வர வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டுமே ஒழிய ஒருத்தரையும் எரிச்சலோடையும் ஆத்திரத்தோடையும் சபிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது. அப்படின்னா உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை இதுவரை நீங்கள் நிறைய பேரை சபிச்சிருக்கலாம். இனிமேல் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என் வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கணுமே ஒழிய ஒரு நாள் சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அவங்க நிறைய காரியங்களை பண்ணலாம், உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனால் அதுக்கு மத்தியில் அது தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிறது. அதை நம்ம தாண்டி தான் நம்ம வரணும். இதில் மறைஞ்சு கொண்டு நம்ம எங்கேயும் ஓடவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள அதிக பிரயாசப்படுவோம். இந்த ரட்சிப்பிற்கு உத்தரவாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். இதற்காக தான் கர்த்தர் நம்ம மேலே ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். தேவனுடைய முத்திரை போடப்பட்டிருந்தால் சாத்தான் உங்களை தொட முடியாது. சில வீடுகளில் சில ஃபேக்ட்ரிஸ்லாம் கவர்மெண்ட்டில் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க, அதை யாரும் தொட முடியாது. அந்த வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த முத்திரையை ஒடிச்சா அவனுக்கு ஆயுள் தண்டனை தான். ஏன்னா அந்த முத்திரை அவ்வளோ விலையேறப்பட்டது. அதைவிட உயர்ந்ததான ஒரு முத்திரையை கர்த்தர் உங்கள் மேலே போட்டிருக்கிறாரு. உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு, உங்களுடைய ரட்சிப்பை ஒருத்தர் உங்களிடத்தில் கடத்தி விடாதபடிக்கு, உங்களுடைய ரட்சிப்பை ஒருத்தர் உங்களிடத்தில் திருடி சென்று விடாதபடிக்கு அதன் மீது பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. முத்திரை போட்டால் என்ன? இப்போது இந்த சில நேரத்தில் இந்த மலைக்கெல்லாம் போவாங்க பாருங்கள், அவங்க போகிற நாட்களில் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கழுத்தில் போட்டுக்கிற மாலையை கழட்டி வச்சுட்டு குடிச்சிட்டு மறுபடியும் மாலையை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. சபைக்கு வரும்போது மாத்திரம் சோத்திரம்,
மற்ற இடத்துல போனால் ஆத்திரம். எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய சமூகத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது எப்படி நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அது எப்படி கணக்கு ஒப்புவிக்கிறது? நான் பேசின வார்த்தை எனக்கே ஞாபகம் இல்லை, யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அது இப்போ இந்த செல்ஃபோனில் புதுசாக வருது, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குதுன்றாங்க. அதனால் இப்போ நிறைய பேர் செல்ஃபோனில் பேசுகிறதே இல்லை. என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் காற்று செட்டைகளிலே அது கொண்டு செல்லப்படும், அது ராஜாவுக்கு அறிவிக்கப்படும். ஆகவே நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம மேலே பரிசுத்தானுடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நமக்கு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்மளை தனித்து விடலை. கர்த்தர் நம்மை கணக்கு கேட்கிறதான நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும். நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனோடு நமக்கு ஒரு நித்தியமான உறவு உண்டு. இதெல்லாமே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட செய்திகள்லாம் பல வார்த்தைகளை கேட்டோம். இப்போ நான் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்குறேன். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? யாரும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய மனசே உங்களோட பேசும். சோத்திரம் சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லிடுறோம், எல்லாரும் சோத்திரம் சொல்லிடுறோம். நான் தான் நினைப்பேன், இப்போ சபைக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு நீங்கள் வரும்பொழுதே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்க, நீங்கள் யாராவது சபைக்கு வருவீங்க? கண்ணாடி இல்லாத சபைக்கு போயிடுவோம். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கண்ணாடினா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு குத்தலை, அவங்களுக்கு ஏற்றதாக வரல, அவங்களுக்கு பிரியமான வார்த்தைகளாக வந்தால் அவங்க போய் உக்காந்துக்குவாங்க. கொஞ்சம் கடிந்து கொண்டு கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஜனங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது. போயா ஒரு சபையில் இன்னொரு சபை. இந்த நாட்டில் நிறைய சபைகள் இருக்குதுல்ல, எதாவது ஒரு சபைக்கு போகிறது. சரி போ, முடிவு நாட்களில் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குமா? எந்த சபைக்கு வந்தால் தான் உங்கள் பெயர் எழுதப்படணும்னு சொல்லலை. எந்த சபைக்கு போனாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்கு விருப்பமான காரியங்களை நீங்கள் பேசி யோசித்து ஜெபம் பண்ணி அவருடைய பாதையில் நடந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் தன்னுடைய கரங்களினாலே உங்களுக்கு பெரிய வெகுமதியை கர்த்தர் கொடுப்பார். இல்லைன்னா நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாம் வீணாக போயிடும், நம்ம பண்ணுற ஜெபமெல்லாம் வீணாக போயிடும், நம்ம கொடுக்குற காணிக்கையெல்லாம் வீணாக போயிடும், பண்ணுற ஆராதனையெல்லாம் வீணாக போயிடும். ஆனால் இப்போது ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க. உங்கள் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், சீக்கிரமாக வரப்போகிறார், தம்முடைய சபையை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அதனால் இந்த நாட்களில் நம்ம ஜெபிப்போம், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். நாம் யாவரும் எழுதி நிற்போம். தேவ சமூகத்தில் இந்த ஜெபத்தை நம்ம பண்ணலாம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு நித்திய ஜீவனை அளித்திருப்பதற்காக ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா?
நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனங்கள் நீங்கள் இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர், எனக்கு நீங்கள் நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொள்ளும்படியான கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் நீங்கள் என் பேரை எழுதி வைத்திருக்கிறீங்க, அந்த எழுதப்பட்டதான பேர் ஒரு நாள் அதை அழித்து போடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய கரங்களிலே தேவனே வல்லமை வெளிப்பட்டு இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்னிப்பை பெறும்படியாக உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கிருபையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாக நீதியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் இறுதி வரையிலும் மேலே விசுவாசத்தில் உறுதியோடு நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இறுதி வரையிலும் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உண்மையிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனை எங்களுடைய இருதயத்திலிருந்து நியாய தீர்ப்பை குறித்ததான பயத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் நித்திய ஜீவனை குறித்ததான நம்பிக்கையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனே, மண்டையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மற்றவர்களை மண்டையில் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மாத்திரம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் எங்கள் மூலமாக ரட்சிப்புகளாய் கடந்து வரணும். அதுதான் எங்களுடைய பிரதானமான ஆசையாக இருக்கணும். அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுடைய மகிமையினாலே எங்களுடைய முகத்தை நீங்கள் பிரகாசிப்பிக்க போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. தேவனே, நாங்கள் உண்மையில் இறுதி வரையிலும் உம்மீது அன்பு கூறவும் கீழ்ப்படுத்திருக்கவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடைசி வரலும் அவரிடத்தில் நிலைத்திருக்கும்படியாய் அவரை அன்பிலே நிலைத்திருக்கும்படியால் நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதான நம்பிக்கையை இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த எந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அசைந்து கொண்டிருக்கிற எங்களுடைய விசுவாசம் இயேசுவின் நாமத்தினாலே வேரிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் நீங்க இந்த நாட்களில் எழுதியிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எங்களுடைய பெயர் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதை அழித்து போடாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிறதான எல்லா மகிமை கலத்தையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சுகடைகளை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஜெபத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அவங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பதற்காக நன்றி. அந்த நம்பிக்கையை, அந்த சந்தோஷத்தை, அந்த விசுவாசத்தை இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. எழுதப்பட்டதான எங்களுடைய பெயர் ஒரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய செயல்களினாலே எங்களுடைய கிரியைகளினாலே நாங்கள் ஒரு நாளும் அழித்து விடாதபடிக்கு, அதற்கு விரோதமாய் நாங்கள் செயல்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.